ஹலோ வியூவர்ஸ். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அரசியல் குதித்துள்ள விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாகும். எனவே முதல் தேர்தலிலேயே முத்திரை பதிக்க கட்சியை தீவிரமாக முயற்சித்து வருகிறது. அந்த கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கடந்த ஆண்டு நடைபெற்ற நிலையில் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நேற்றைய முன்தினம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் டிவிகே கட்சி வரும் சட்டசபை தேர்தலில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்தது. ஏனென்றால் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவரது ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டனர். அதில் அவர்கள் பல இடங்களில் ஆட்டோ சின்னத்தை கேட்டு பெற்றனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியலை வெளியிட்ட நிலையில் அதில் ஆட்டோ சின்னம் இடம்பெறவில்லை. எனவே இந்த முறை டிவிகே கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை வழங்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இதனால் ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியலில் இருந்துதான் ஒன்றை தேர்வு செய்து பெற வேண்டும். அது என்ன சின்னம் என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியலில் 184 சின்னங்கள் இடம்பெற்று உள்ளது. அதில் 182வது சின்னமாக உள்ள விசில் சின்னத்தை கேட்டு பெற 90% வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் விஜய் நடித்த பிகில் படம் வெற்றி பெற்றது. மேலும் அந்த சின்னத்தை மக்களிடம் எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இதனை தவிர தென்னை மரத்தோப்பு, லேப்டாப், டெலிவிஷன் மற்றும் பேட் ஆகியவற்றை தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.